நான் இந்த மனசு யாருக்கு வரும்னு எனக்கு கண்டிப்பா தெரியல. அவ்வளவுதான். நம்ம எண்ணம் தான் நம்ம வாழ்க்கையை முடிவு செய்யும்ல. எண்ணம் போல் வாழ்க்கை. ஸோ அதனால நல்லா இருக்குன்னு நம்ம நினைப்போம். நம்ம கண்டிப்பா நல்லா இருப்போம். ஓகே, கர்மா என்னவோ அவங்களோட ஊழ்வினை பயனை வந்து அவங்களுக்கு கொடுத்துரும். ஓகே, ஓகே. சார் ஒரு புக் மாதிரி அப்படியே கொட்டேஷன்ஸ் வச்சிருக்காப்ல. சார் படத்துல இதெல்லாம் வருமா சார்? இவர் நிறைய பேசுறாரு. படத்துல டைலாக்ஸா வச்சிருப்பீங்களா? ஆக்ஷன் மட்டும் தானா? ஒன்லி பெர்ஃபார்மன்ஸ் மட்டும் தான். பெர்ஃபார்மன்ஸ் மட்டும் தான். நம்ம கொடுக்குற டயலாக் தான். நம்ம ஸ்கூல்ல படிச்சிருக்கோம்ல. பஞ்ச் இருக்கு. பஞ்சிங் வச்சிருக்கோம், ஆனா கதைக்கான பஞ்ச் தான் வச்சிருக்கோம். ஓகே. அவர் கொடுக்கல பஞ்ச் எல்லாம். சார் ட்ரெயின் சிலப்பதிகாரம் இது ஆமா. படிச்ச மாதிரி இருக்கு. ஆமா. அதுதான் சொல்லி ஓகே, ஓகே. வாசன் ப்ரோ, இப்போ வந்து ஒரு பெரிய செலிபிரிட்டி கூட நடிக்கணும், டாப் ஆக்டர் கூட நடிக்கணும்னா நீங்க யார் கூட நடிக்க ஆசைப்படுறீங்க? அப்கமிங் ஃபிலிம்ஸ்ல எனக்கு இவங்க கூட நடிச்சா எனக்கு ரொம்ப நல்லா இருக்கும், எனக்கு இதான் ஒரு எய்ம் இருக்கும், ட்ரீம் இருக்குல்ல, அந்த மாதிரி ஏதாவது ஆக்டர்ஸ் கூட ஒர்க் பண்ணணும்னா யாரா இருக்கும்? எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஆசை தான். அஜித் சார், விஜய் சார், யாஷ் சார், இப்படி எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஆசைகள் தான். எல்லார்கிட்ட இருந்துமே நம்மளும் கத்துக்கிட்டு இருக்கோம். அப்படியே பக்கத்துல இருந்து பார்க்கும்போது இப்போ கிஷோர் சார் கிட்ட இருந்து நிறைய விஷயங்கள் எடுத்துக்க முடியும். நான் கண்டிப்பா கேட்கின்றேன். அபிராமி மேம் கிட்ட இருந்து நிறைய கத்துக்க முடிஞ்சது. போஸ் வெங்கட் சார், நாராயண் சார், ஹரிஷ் பரடி சார்னு சொல்லி சொன்னா சிங்கம் புலி சார், நம்ம ரெட் படத்தோட டைரக்டர் சார். ஆஹா. ஸோ சார் கிட்ட பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பு, அது ஒரு செட்டுக்குள்ள இருக்கும்போது நமக்கு ஒரு வாய்ப்பு, பேச ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அவங்க நம்ம கிட்ட ஒரு அன்பா பழகுவாங்க. ஸோ அது கிடைக்கும்ல. ஸோ இப்போ நம்ம தூரத்துல இருந்து பார்த்துக்க முடியும், என்னைக்காவது ஒரு நாள் போய் மீட் பண்ண முடியும்.